அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி இணையதளத்தை பார்க்குறோம். அந்த இணையதளங்களில் நாய்களுக்காக பாதுகாப்பிற்காக வேண்டி பதாகைகளையும் கொடிக்கம்பங்களையும் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் மனிதர்கள் இந்த அளவிற்கு அறியாமையை போய்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் மனசில் எழுது. எதற்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதே இணையதளங்களில் சின்ன பிள்ளைகளையும் வயதானவர்களையும் தெரு நாய்கள், வெறிப்பிடித்த நாய்கள் கடித்து குதறுவதை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய உள்ளங்கள், நம்மளுடைய மனசு பதபதைக்குது, அவ்வளவு வேதனை அடையுது. அப்போ அந்த குழந்தைகளின் மீது, அந்த வயது முதிர்ந்த பெரியவர்களின் மீது நமக்கு ஏன் கருணை வரமாட்டேங்குது? அப்போ குழந்தைகளுடைய உயிரை விட, பெரிய வயதானவர்களுடைய முதியவர்களுடைய உயிரை விட நாயினுடைய உயிர் உங்களுக்கு பெரியதென்று சொன்னால், நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய குழந்தைகளுடைய உயிரும், எங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பும், எங்களுடைய பெற்றவர்கள், எங்களுடைய வயதானவர்கள், முதியோர்களுடைய பாதுகாப்பு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அதாவது, உங்களுக்கு நாயின் மீது உண்மையாக கருணை உள்ளதா என்று நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நாயின் மீது உண்மையான கருணைலாம் உங்களுக்கு இல்லை. அப்படி கருணை இருக்கக்கூடியவங்க, திருநாய்களின் மீது பாசம் வைக்கக்கூடியவங்க, உங்களுடைய வீட்டில் அழகுக்காக வேண்டி பல ஆயிரங்கள் கொடுத்து நாய்கள் வளர்க்கின்றீங்களா அல்லவா? அந்த நாய்களை நீங்கள் வளர்த்துருக்கக்கூடாது. அதற்கு பகரமாக தெருக்களில் சுற்றி தொண்டுக்கிட்டு வெறி பிடித்து அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய, குழந்தைகளை தாக்கக்கூடிய அந்த நாய்களை, உங்களுடைய 10 நாய்களை வீட்டில் கொண்டு போய் நீங்கள் வளர்த்துருந்தீங்க என்று சொன்னோம்னா, உங்களுக்கு தெருநாயின் மீது அக்கறை இருக்குது, பற்றுதல் இருக்குது, அந்த நாயின் மீது கருணை இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் தெருநாய்களின் மீது எங்களுக்கு கருணை இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் வெறிப்பிடித்த தெருநாய்கள் தெருக்களில் தெரியக்கூடிய சமயத்தில் நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ அந்த நாயின் பக்கம், அந்த நாயினுடைய அருகாமையில் போய் பாருங்கள். அப்போ தான் தெரியும். நீங்கள் பாதுகாப்பான முறையில் இருந்துக்கிட்டு ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள், பாதுகாப்பிற்கு அப்பாற்பட்ட மனிதர்கள், எந்த பாதுகாப்பும் இல்லாத வறுமையின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள்கள் போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும். அவர்களுக்கு தான் அந்த நாயினுடைய துன்புறுத்தல், அச்சுறுத்தல் அந்த குழந்தைகளுக்கும் அந்த ஏழ்மையான மக்களுக்கும் தான் ஏற்படும். நாம் ஒருபுற கருத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு நாய்களின் மீது கருணை காட்டுக்கிட்டோம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறு. அதே போன்று இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. என்ன தெரியுங்களா? இந்த பூமி என்ன மனிதர்களுக்கு மட்டும் வாழ்வதற்கு தகுந்த இடமா? அவர்களுக்காகத்தான் இந்த பூமி இருக்கா, மற்ற உயிரினங்களுக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன அப்படி தெரியுங்களா? இந்த மனிதர்கள், இந்த பூமியில் மனிதர்கள் மட்டும் வாழ்வது கிடையாது, மற்ற உயிரினங்களும் வாழுது. நாய்கள் வாழுது, பாம்பு வாழுது, மற்ற சிங்கம், புலி, கரடி, விஷ ஜந்துக்கள் எல்லாமே வாழுது. யாரையும் நம்ம வாழ வேணான்னு சொல்லலை. உங்களுடைய கருத்தின் பிரகாரம் பார்க்கக்கூடிய சமயத்தில், ஏன் இந்த பூமியில் விஷ ஜந்துக்கள் வாழ்கிறது தகுதி இல்லையா? அப்போ ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வருதுன்னா நீ எதுக்கு அடிக்கிற? அப்போ பாம்பின் மீது கருணை இல்லை, பாம்பின் உயிரின் மீது உனக்கு கருணை இல்லை. அப்போ அது தீண்டும், அது விஷத்தை கக்கும் என்று தெரிந்து அதை அடித்து தூக்கி எறியக்கூடிய நீ, அதே நாய் வெறிப்பிடித்து குழந்தைகளை கடிக்கக்கூடிய சமயத்தில் அதை தண்டிப்பதற்கு இல்லாமல் அதன் மீது கருணை காட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஒரு அட்டூழி, என்ன ஒரு அநியாயம்! ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் நாம் அப்புறம் படுத்த வேண்டும். அது விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, வெறிப்பிடித்த நாய்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. வேலைவாய்ப்பு திண்டாட்டங்கள் இருக்குது. வாழ்க்கை இழந்த பெண்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிபோய்கிட்டு இருக்குது. கல்வி முறையில், கொலைகளில், திருட்டில், களவுகளில், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதற்காக நீ போராட்டம் செஞ்சு அப்படி சொன்னோம்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. மனிதர்களை துன்புறுத்தக்கூடிய விஷ ஜந்துக்களுக்காக நீ போராட்டம் செய்கிற அப்படின்னு சொன்னோம்னா, மனிதனுடைய உயிரை விட உனக்கு மிருகங்களுடைய உயிர் முக்கியமானதாக போயிடுச்சா இல்லையா? உனக்கு வேணும்னா மிருகங்களுடைய உயிர் முக்கியமானதாக இருக்கலாம். எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுடைய உயிர், எங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, எங்கள் பெரியவர்களுடைய பாதுகாப்பு, முதியவர்களுடைய பாதுகாப்பு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். பழைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். நாய் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கினமே கிடையாது.
அது ஒரு காட்டு விலங்கு. எப்பொழுது எந்த நேரத்தில் அந்த நாய்க்கு வெறி பிடிக்கும் என்பதே தெரியாது. அதனால தான் அந்த காலத்தில் அந்த நாய்களை வேட்டைக்காக பயன்படுத்தியிருக்காங்க, தோட்டங்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்தியிருக்காங்களே தவிர்த்து அது ஒரு வீட்டு விலங்கு அல்ல, நாம் வளர்க்கக்கூடிய விலங்கு கிடையாது. அதை முதல்ல கவனத்தில் கொள்ளுங்க. அப்படியே அந்த நாய்களின் மீது உங்களுக்கு கருணை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு நாயின் மூலமாக அதிகமான ஆக்சிடெண்ட், விபத்துகள் அதிகமாக நடக்குது. புரியுதா இல்லையா? அப்படி விபத்து நடந்து ஒரு ஆண்மகன் நாய் குறுக்க வந்து விழுந்து கை கால் உடஞ்சி அவன் பொழைச்சிக்கிட்டானா பரவாயில்ல, அவன் அதே இடத்துல இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவனுடைய மனைவிக்கோ அவனுடைய தாய்க்கோ அவனுடைய தந்தைக்கோ அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கோ உங்களால் பொருளுதவி செய்ய முடியுமா? அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மனிதர்கள் மீது இல்லாத பற்று, கருணை, அன்பு உங்களுக்கு நாயின் மீது இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியுதுங்களா? நாயின் மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நீங்கள் எல்லாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கீங்க? அறியாமையினுடைய காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மையான கருத்தாக இருக்கிறது.